Hi viewers, வணக்கம் and welcome to Suren Talks. இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமோசா பத்தின ஒரு கதை. வெறும் சமோசாக்காக பெங்களூர்ல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் வித்தாங்கன்னு உங்களால நம்ப முடியுதா? அதுவும் 80 லட்சம் ரூபாய் வர்த் அபார்ட்மெண்ட். இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் ஸ்நாக் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சமோசான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியா வரையில எல்லாராலையும் ஈஸியா சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக். இதுக்கு சீசன் கிடையாது, வெயில் இல்ல, மழை இல்ல, புயல் இல்லை. ஸோ எல்லா சீசன்னாலையும் இது சாப்பிட முடியும். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையில ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த சமோசா ஒரு நாளைக்கு இந்தியால மட்டும் எத்தனை பேர் சாப்பிடுறாங்கன்னு தெரியுமா? 60 மில்லியன் பேர் சாப்பிட்டு இருக்காங்க இந்த சமோசாவை. இந்த சமோசா வித்தா ப்ராஃபிட் மார்ஜின் சுமார் 60ல இருந்து 70% வரல லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஒரு டீ வச்சுட்டு வெளியில இருந்து 2 சமோசா வாங்கி கொடுத்தோம்னா நம்ம அவங்கள சூப்பரா கவனிச்சதா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சமோசா அண்ட் டீ மதிய உணவா கூட இருந்திருக்கு. இப்போ வாங்க ஒரு ரியல் ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்தியால ஃபாஸ்ட் ஃபுட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கையில இருக்கு. இதை எப்படி கார்ப்பரேட் லெவல்ல கொண்டு போறாங்க அப்படிங்கறத யோசிக்கிறாங்க ஷிகர் அண்ட் நிதி. ஷிகர் வீர் சிங் அண்ட் நிதி சிங் இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா காலேஜ்ல பயோடெக்னாலஜி படிச்சிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். ஷிகர் பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு எம்டெக் போயிட்டாரு. வேற நிதி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்மா கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாங்க. சூப்பரா சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஷிகர் அண்ட் நிதி பாத்தீங்கன்னா காலேஜ் டேஸ்ல இருந்தே ரொம்ப பழக்கமானவங்க. ஷிகர் எப்பவுமே நிதி கிட்ட பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருப்பார். பட் நிதி எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த படிப்பு, கெரியர், ஃபினான்ஸ் இது ரிலேட்டடா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஷிகர் எம்டெக் படிக்க போயிட்டாரு. நிதி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்மா கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க. சூப்பரா சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஷிகர் எம்டெக் படிச்சிட்டு இருந்த காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில அவங்க காலேஜுக்கு வெளியில பாத்தீங்கன்னா சமோசா வித்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமோசா கடையில ரொம்ப கூட்டம் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்து ஷிகருக்கு என்னடா இவ்வளவு கூட்டம் குவியுது இந்த சமோசா விற்கிறதுனால அப்படின்றது யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இது நிதி கிட்ட அப்பப்போ கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பார். நிதி இந்த மாதிரி ஒரு வெளியில ஒரு கடையில பெரிய சமோசா கடை இருக்கு. ஸோ கூட்டமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல அந்த ஸ்நாக்ல. இந்தியா ஃபுல்லா இது நிறைய விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குட்டி குட்டி ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. நிதி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிகர் நீ முதல்ல கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, ஸ்டடீஸை முடிச்சிரு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்தாதான் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியும். ஷிகர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரின்சிபல் சயின்டிஸ்டா பயோகான்ட்ரா கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாரு. நிதி அதே பார்மா கம்பெனில பெரிய பெரிய போஸ்டிங்ல போய் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இந்த டாபிக் எடுக்கிறாரு ஷிகர். நிதி இந்த மாதிரி ஏன் சமோசா பிசினஸ் நம்ம ஆரம்பிக்க கூடாது, இது இன்னும் நம்ம மனசுலயே இருக்கு, நம்ம இது ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத நிதி கிட்ட ரொம்பவே பேசிட்டு இருந்திருக்காரு. நிதியும் இந்த டைம்ல கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. ஷிகரும் நிதியும் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் அதை உடச்சுக்கிட்டு வெளியே இந்த பிசினஸ் குள்ள இறங்குறதுக்கு தயாராகிறாங்க. நிதியும் ஷிகரும் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு இந்த சமோசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இறங்குறாங்க. இதுக்கு முதல்ல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கடையை பாக்குறாங்க. ஷிகர் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு. நிதி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஷிகர் அண்ட் நிதி ஒருத்தர் ஒரு டைரக்ஷன்ல டிவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல ஷிகருக்கு ஏன் இந்த சமோசாக்குள்ள உருளைக்கிழங்கு தான் வைக்கணும், ஏன் இந்த சமோசாக்குள்ள இந்த ஆனியன் தான் வைக்கணும் அப்படிங்கிற தாட் ஸோ இதுக்குள்ள விதவிதமான ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிதி இந்த மாதிரி சமோசாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆன சமோசாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ், மால்ஸ், தியேட்டர்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போயிட்டு அவங்க சப்ளை பண்ண பாக்குறாங்க. ஸோ சப்ளையும் நடந்துட்டு இருக்கு. இப்படி கோல்டு கால் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது நிதிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு சூப்பர் கம்பெனில இருந்து ஒரு பெரிய ஆர்டர் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா 8000 சமோசா ஒரு நாளைக்கு சப்ளை பண்ண முடியுமா நிதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நிதியும் ஷாக் ஆயிட்டு ஷிகர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் கிடைச்சிருக்கு, ஒரு நாளைக்கு 8000 சமோசா வரல சப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத 2 பேர் டிஸ்கஸ் பண்ண உட்காந்துருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது உட்காரும் போது தான் இவங்களுக்கு என்ன தெரிய வந்தது, இந்த 300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் இந்த குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு பத்தல. ஸோ இவங்க என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க இவங்களோட அபார்ட்மெண்ட்டை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருது. இதோட வித்த ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய் வரையில இது போகிற அபார்ட்மெண்ட் வித்துட்டாங்க. ஸோ வித்து அந்த காசை கொண்டு இந்த பிசினஸ்ல போட்டு மிஷினரிஸ் இதெல்லாம் வாங்கி ஆளுங்களை போட்டு இந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க. வேற நிதி பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது இப்போ பண்ணும்போது சமோசா ஒரு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜங்க் ஃபுட் பேர் எடுத்ததை இவங்க எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. இவங்க நிதி என்ன பண்றாங்கன்னா இந்த மாவு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், என்ன மாதிரி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது என்ன தோன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிக்கு இது ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன மெத்தட் அப்படின்னா இன்டர்லாக்கிங் மெத்தட். இந்த இன்டர்லாக்கிங் மெத்தட்ல என்ன நடக்குது அப்படின்னா லெஸ் ஆயில் அண்ட் லெஸ் ஃபேட் கன்சியூம் ஆகுது. ஸோ இந்த
இன்டர்லாக்கிங் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இந்த சமோசா சாப்பிட்டோம்னா கையில எண்ணெய் ஓட்டுற மாதிரி எல்லாம் இல்ல. ஸோ ரொம்ப ட்ரையாவே இருக்கு, ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியாவும் இருக்கு. ஸோ இதை நிதி வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட சமோசா பாத்தீங்கன்னா லெஸ் ஆயில் லெஸ் ஃபேட், நிறைய பேர் ஸ்டோர்ஸ்ல தைரியமா வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிகர் பாத்தீங்கன்னா வேற ப்ரொடக்ஷன்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவங்க பிசினஸ் பெருசா வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு இவங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரல இவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட நெட்வொர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 600 கோடி. நம்ப முடியல இல்லையா? எஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் தாட்ஸ் உங்க வீட்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்டிவா கிரியேட் பண்ண பாருங்க. ஏன்னா எதுவுமே சும்மா சிம்பிளா விட்டுற வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன இடத்துல இருந்து தான் இந்த பிசினஸஸ் எல்லாம் உருவாகும், இவ்வளவு பெரிய பிராண்ட்ஸ் ஆகும். இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸான KFC மற்றும் மெக்டி மத்தியில இந்த சமோசா சிங் இன்னைக்கு பெரிய பிராண்டா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம எல்லாரோட இந்தியன்ஸுக்கும் பெருமையான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும், இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா கண்டிப்பா சக்சஸ் வரும். பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் பிசினஸ் நடக்கும். வெளியில இருந்து பிசினஸ் பண்ணணும், வெளியில இருந்து என்ன மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்களும் உங்க பேஷனை ஃபாலோ பண்ணுங்க, கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க, மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்க, என்ன மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குன்றத பாருங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், மக்கள் என்ன விரும்புறாங்க, மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நீங்களும் முடிவு பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது முறுக்கு அதர்சம் இந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் பண்றவங்க இருந்தாங்கன்னா அதை எப்படி மார்க்கெட் பண்ணலான்றதை யோசிங்க. அதை எப்படி பிராண்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு யூஎஸ்பி கண்டுபிடிங்க. அந்த யூஎஸ்பி வச்சுட்டு நீங்க பெரிய இன்டர்நேஷனல் லெவலுக்கு கூட கொண்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணிடுங்க. Until then, see you. Bye. Jai Hind.